ஏஜிஐனா என்ன? ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணோம். அது மனிதனோட திறமைக்கு ஈடோ இல்லை மனிதனோட திறமையை அப்பாற்பட்டு செயல்படணுங்கிறது அதோட ஆற்றல், அதோட யோசிக்கிற திறமையோ, முடிவெடுக்கிற திறமையோ, அதோட சிந்தனையோ வந்து நல்ல அறிவான மனிதனோட சமமாகவோ இல்லை அவனோட அதிகமாகவோ இருந்தால் அதை வந்து ஏஜிஐன்னு கூப்பிடலாம். ஆனால் இப்போ உள்ள சிஸ்டம்லாம் அதுவே தாண்டிடுச்சாங்கிற ஒரு டவுட்லாம் இருக்குது நிறைய இதில். பார்த்தீங்கன்னா O3யோட பெஞ்ச் மார்க்லாம் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து மனிதனோட திறமையை தாண்டி தான் அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ சாம் ஆல்ட்மேன் என்ன சொல்கிறேன்னா, அந்த டேர்மே கொஞ்சம் நாளில் காணா போயிடும். ஏஜிஐ வந்துருச்சா, ஏஜிஐ இருக்காங்கிறதுலாம் டேர்மை காணா போயிடுங்கிறங்க. அந்த ஆர்க் ஏஜிஐங்கிற ஒரு டீம் தான் வந்து செக் பண்ணும். ஒரு ஏஐ வந்து ஏஜிஐ கெப்பாசிட்டி இருக்கா இல்லையாங்கிறதுக்கு சில டெஸ்ட் பண்ணும். அவங்களும் அடுத்தடுத்த டெஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அறிவான மனுஷன் இன்னொரு அறிவான மனுஷனை டெஸ்ட் பண்ணலாம். பட் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம எப்படி மனுஷன் ரேங்க் பண்ணலாம், இவன் வந்து நம்மளோட தாண்டி போயிட்டாங்கிறது. ஒரு விஷயத்தில் ஒருத்தர் நல்ல திறமையானவர் இன்னொருத்தவரை வந்து ஜட்ஜ் பண்ணுவார். இவன் வந்து எந்த அளவுக்கு இருக்கான், இவன் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் வச்சுங்களேன். இப்போ ஏஜிஐ நான் சொல்லிட்டேன். ஏஎஸ்ஐனா என்னென்னு பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது.